மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம பெசான் நகர் பீச்சு தான் வந்திருக்கோம். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம பெசான் நகர் பீச்சுக்கு போற வழியில் அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த சாச்சு பொம்மைங்களாம். அதனால அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்துமே பாத்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான் வாக்கிங் போயிருந்தாப்புல பார்த்துட்டு ஹாய் வேலு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப சப்ஸ்கிரைபர் வர சொல்லாரா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகி போச்சு. இப்போ சொன்னா பாத்துங்க பச்சை பொய். சரி வா நண்பா ஒரு போட்டோ எடுத்துக்கினாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு இது வரைக்கும் எடுத்த போட்டோ பூரா போஸ்டர். ஓகே, இனிமேல் எடுக்க போறது பூரா ஆல் பத்திரிகை. எடு. நம்ம அப்படியே பெசான் நகர் போறோம். இன்னும் ஆல்மோஸ்ட் பாதி கிட்ட போயிட்டோம். நிறைய கேம்லாம் இருக்கு, கேம் ஷோ இருக்கு, அதே மாதிரி நம்ம ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் சாப்பிட போறோம். சாப்பிட்டு எப்படி இருக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். செம்மையா என்ஜாய் பண்றேன் guys. வாங்க guys. இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு சாச்சோ பொம்மை வந்துதான். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு சாச்சோ பொம்மை, அதுவும் வாக்கிங் போற மாதிரி தான் இருக்கிறாங்க. அது டாக் கூப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரீட்ல வாக்கிங் போற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு போட்டோ ஷூட் மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இது ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கு. எல்லாருமே ஜாகிங் போனா நம்ம உடற்பயிற்சி போனா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம எடுத்துக்காட்டுக்காக இந்த ஒரு சாச்சோ பொம்மை இருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இது மட்டும்தான் ஒரிஜினலு. உண்மையிலே இதெல்லாம் சூப்பரா இருக்கு. டாகும் நல்லா இருக்கு. அவங்க டாகை பாக்குறாங்க, இவங்க டாகை பாக்குறாங்க. இவன் என்ன பாக்குறாரு. ஓகே காய்ஸ், நம்ம போயிடலாம் வாங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? இப்போ ஆக்சுவலி நம்ம பெசான் பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். அந்த சாச்சோ பொம்மை மெட்டல்லே சும்மா செம்மையாக செஞ்சுருந்தாங்க, வேற லெவலில் இருந்தது. இப்போ நம்ம இந்த மாரி இடத்துக்கு நம்ம என்ன விளையாடுவோம், கேம் தான் விளையாடுவோம் அதிகமாக. கேம் விளையாட போயிடலாம். 18 வருஷமா இந்த விளையாட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் இந்த பலூன் ஷூட்டு. அது விளையாடலாம் வாங்க. கலர் நான் சொல்லு, அண்ணன் துப்பாக்கியில் பயங்கரமாக ஆடுவேன். மெரினா பீச்சில் தம்பி பயங்கரமாக சுட்டேன். என்னடா சொல்ற? இப்போ பாரு அண்ணா, தயவுசெய்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறா. சுட்ட போறேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஐயோ ரொம்ப நாள் ஆச்சா சுட்டு. ஆஹா, ஏய் ஒரே ஷாட்ல ஃபர்ஸ்ட் பால் ஹிட்டு, ஃபர்ஸ்ட் பாலே கேலி. பயப்பிடிச்சிட்டான். நான் தான் அப்பயே சொன்னேன்டா, இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்ல நான் எப்பயுமே கில்லி. இப்போ சொன்னா பாத்துங்க பச்சை பொய். நான் ஆல்ரெடி மெரினா பீச்சில் சுட்டேனா. அது அடிக்கடி சொல்லினே இருக்காதா. கலர் கலரா சுடுவேன். எந்த கலர் வேணுமா உனக்கு சொல்லுங்க சம்ஜி. ப்ளூவா? என்ன பத்தியா ரொம்ப ரேரா இருக்கு சொல்றான். யோ என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். ஓகே விடு, ப்ளூ ட்ரை பண்ணுவேன். சே ப்ளூ பக்கத்துல தானே சுட்டிருக்கேன், ப்ளூல சொல்ல. என்ன நம்ம பக்கம் திரும்பிட்டா? எதுவும் கை நீட்டுவானோ? இருந்தாலும் பல்குண்டை அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். அது எதிர்காத்துக்கு அதுவுமா புல்லட் அந்த அளவுக்கு பெருசா ரீச் ஆகல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. செல்லம் நேரா சுட்டுலாம்டா, சைட்ல சுட முடியலடா, காத்துல போதும். புல்லட் தான் மிஸ்டேக் ஆகி போச்சு. இப்ப சொல்றோம் பாரு. இல்ல நான் மிஸ்டேக் இல்ல, புல்லட் தான். தம்பி சொல்லிட்டாப்ல, ஆனா புல்லட் தான் மிஸ்டேக்னா. ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்னஸ் இல்லாத புல்லட்டு, கொஞ்சம் தக்கையான புல்லட் தானே தம்பி. காத்து இழுத்துன்னு போயிடுச்சு. புரியலையே. அது இந்த பக்கம் அடர்த்தி கம்மி ஆயிடுச்சா, அந்த பக்கம் அடிக்கலாம்னு பார்த்தா மிஸ் ஆகுது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல.
இதே தான் தம்பி, மெரினா பீச்சுக்கு போய் இப்படியே தான் 2 பால் மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? தம்பி அடுத்த அந்த கேம் தான்டா தம்பி. ஐயோ மீண்டும் மீண்டுமா போறோம். ஆமா ரிங்கு நீ பிரைஸ் அடிக்காம போக மாட்டேனா? 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு. உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் ஜிபின்றனால மொத்தமா 2 அவ்வளவுதான் வச்சுக்கலாம். மொத்தம் வந்து 10 புல்லட்ல வந்து 8 புல்லட் சுட்டிருக்கேன். 2 மிஸ் ஆகி போச்சு. 3 மிஸ்ஸா? 3 இல்ல 2 தான் மிஸ். ஒரு தடவை புல்லட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. 7 சுட்டிருக்கீங்க. அதான் இந்த மாதிரி வந்து வீடியோ எடுக்கும் போது அசிங்கப்படுத்துறதுல இருப்பாப்புல கேமரா மாதிரி. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நம்ம 2 3 பத்தி அசிங்கப்படுத்திட்டோம். சரிடா சலோ, நம்ம அடுத்த கேம் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கேமும் 50 ரூபா தான். மொத்தம் எத்தனை டம்ளர் செல்லம்? 4 3 10 டம்ளரு. மொத்தம் ஒரு 3 பால்ல தான் அடிக்கணும். அதை நான் ஆல்ரெடி கிரிக்கெட் பிளேயர் தான் செல்லம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நல்லா கண்டிப்பா நான் அடிச்சிருவேன். ஏன்னா டீம் கேப்டன் என்ன பார்த்துன்னு இருப்பாரு. வேலு எப்படியா அடிச்சிடறா அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய போறான்டா. பார்ப்போம். தம்பி ஸ்லோவா அடிக்கலாமா வேகமா அடிக்கலாமா? ட்ரையெல்லாம் பார்க்கலாமா? ட்ரையலே கிடையாதா? சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா. பார்ப்போம். தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளும் ஒன்றான பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் வசித்துவ கலையையும் பயின்றவர். நான் அடிக்கலாம். அந்த இதுல அடிச்சது கட்டல, ஆனா அது கணக்கு தானா? பரவாயில்ல. என்னடா சார் அவ்வளவு தூரம் போயிடுச்சு. ஓகே, அடுத்த பால் ட்ரை பண்ணிடலாமா? இதுக்கு நான் போயிருந்தாலே ஈஸியா அடிப்பேன். அடுத்த பால் இந்த பால் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த பால் வந்து ட்ரை பண்ணிடுவோம். ஐயோ வேலு நல்லா கேளு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத ஒன்றை ஒர்க் பண்ண நான் தயாரா இல்ல. நான் இன்னியோட விளைவிக்கிறேன் வரேன். 2 பால் மிஸ் ஆயிடுச்சுடா. அந்த கட்டையில அச்சலம் பாயிண்ட் தானா? அந்த கட்டையில அச்சலம் பாயிண்டா? பாயிண்டா? வேலு வேலு வேணாண்டா. அப்ப நான் அந்த டம்ளரே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கேன்டா. ஐயோ ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. இல்ல இதை வேணா எடுத்துக்கலாம் தம்பி வந்து சொல்லியிருக்காப்பல. மொத்தத்துல 10 டம்ளர்ல வந்து 6 அடிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்யூடா செல்லம். வந்ததுலேருந்து இது ஏன் கைத்து இப்படி திரும்பின்னு இருக்கு? அந்த பக்கம் லுக் கூடாதோ? நம்ம அடுத்த வந்து ஒரு டாஸ்க் இருக்கு, அதையும் முடிச்சிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 பால் மிஸ் பண்ணேன். எல்லாச்செல்லாம் 3 பால் மிஸ் பண்ணேன். மீதி 3 பால்ல வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணேன். முதல் பால்ல இட்டு தான் நம்மளுக்கு. மொத்தம் ஒரு 6 பந்து அடித்தேன். இந்த டெடி பொம்மை வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த வந்து கேம் ஆட போகிறோம். உண்மையிலே வந்து நான் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தனால வந்து இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? தம்பி நல்லா ஆட்டேன் தம்பி. எங்கள் டீமில் ராமன் வந்து இருப்பார். பயங்கரமாக ஆடுவாப்புல, பயங்கரப்படாது. இப்போ அவர் பார்த்தோன்னு திட்ட மாட்டாப்புல. ஏன்னா இப்போ பார்த்தல பர்ஃபார்மன்ஸு. அடுத்த வாரம் நம்மளுக்கு போலிங் கொடுத்துருவாங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். வேலு நல்லா போடுறான், விக்கெட் நல்லா எடுக்கிறான்ட்டு பவுலிங் கொடுத்துருவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஷ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 10 ரிங் இருக்கு. 50 ரூபா தான் இந்த கேமும். நம்ம தம்பிக்கு இருக்காப்புல. இப்போ வந்து எது போட்டு எது உய போகுதுன்னு தெரில. ஆல்ரெடி வந்து அந்த இதில் ஒரு பார்த்துருப்பீங்க, ஒரு எக்ஸிபிஷனில் கண்ணை மூடி போட்டேன், ப்ரைஸ் வந்துச்சு. இது யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற? என்ன உயிர்னு தெரில. போன வாரம்டா தம்பி இப்படிதான் போட்டேன் கீழே. இது வந்து ட்ரையலு. போன வாரம்டா செல்லாம் போட்டேன், எதுவுமே உயில. கண்ணை மூடி போட்டா உயிர்ந்துச்சு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அந்த வீடியோ இருக்கு, நீ உள்ள போய் பாருனா நம்ம சேனல்ல இருக்கும். சரி, நீ என்ன கேட்ட? அந்த பர்பிள் கலர் தானே கேட்ட? எப்படி போடுறத மட்டும் பாரு, இப்ப நீயே ஷாக் ஆயிடுவேன். அந்த மாரி போட போறேன். ஆனா எல்லாரும் நம்ம தான் பாக்குறாங்க. போட்டுருவோம் தெரியல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏய், ரொம்ப தூரம் ட்ரை பண்ண வேணாடா. அது பாரு இவ்வளவு கிட்ட இருக்குது. இதே தான் ஒன்று ட்ரை பண்ணலாம்டா.
இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். நம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ண வேண்டியதுதான். கண்ணை மூடி கொஞ்சம் சம்பத்தை அப்படி கிட்ட போங்க. இப்போ பாரு, கண்ணை மூடி போட்டா உயிரிடா தம்பி. ஏன்னா 90s கிட்ஸ் வேற. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ போடுறோம் பாரு. என்னடா அங்க டம்ளர் இல்லையா? அடா பாவி, அவ்வளவு பெரிய இடமா இருந்தது. சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். டேய் டேய் மாமா, என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம். பாத்தியாடா தம்பி, 90s கிட்ஸ் கண்ணை மூடி போட்டாலே உயம். இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இந்த ட்ரிக்கு. இப்ப பாரு, அடுத்த பேரு அடுத்ததும் கண்ணை மூடியே போடும் உயர்ந்துடும். வைச்சலாம் பிரைஸ் உடனே கொடுக்காதண்ணா, அண்ணனுக்கு பிரைஸ் ஞாபகமா வந்துடும். என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப அதை அடிச்சிட்டேன். எங்க அம்மாண்ட கொடுத்துரும், உப்பு போட்டுப்பாங்க. அதுல உப்பு டப்பா யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து தம்பி, நானே ஏதோ போக்குல போய் நிக்கிறேன். பிளாருக்கு புரியலையா? ஆனாலும் என் மனசு எதுக்கு மறக்குது. ஐயோ மிஸ், இது இன்னும் 4 தான்டா இருக்கு. சரி, நான் 2 மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கண்ணை மூடி போடுறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நான் கண்ணை திறந்தே போட்டுடுறேன். ஓஹோ, தோத்துட்டேன் கைஸ். என்னோட இது முடிஞ்சிருச்சு. இது ஒண்ணுதான் அடிச்சேன். பரவாயில்ல. அந்த பெசான் நகர் பீச்சுக்கு வந்து எதுவும் கிடைக்காதுன்னு பார்த்தேன். ஒரு டெடி பேர் பொம்மையும் கிடைச்சது, இதுவும் கிடைச்சது. சந்தோஷம். வாங்க அடுத்த வீடியோ போகலாம். ஏன்னா தம்பி வந்து, அண்ணா நீங்க வந்து ஒரு நாள் வந்து நம்ம 3 கேம் விளாடுனீங்க. ஆனா நம்ம கேமராமேன் வந்து இது ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருந்தாப்பலையா, அதனால வந்து அவருக்காக நீங்க இதை கொடுத்துருங்க. இந்த பசங்க பண்றது வந்து தம்பி வந்து அவரே கிஃப்ட் கொடுத்துருக்காப்புல. ரொம்ப நன்றிடா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம கிட்ட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாப்புல. அண்ணா இது இப்படின்னா உங்களுக்கு எது வேணும்னா அதை பார்த்து எடுத்துங்கன்னா, இப்படி சூப்பரா வந்து எப்படி விளாடணும் கேம், அதுவும் தம்பி வந்து சொல்லி கொடுத்தாப்புல. இந்த கேம் இப்படி விளாட்னா உங்களுக்கு கண்டிப்பா ப்ரைஸ் வரும். பெசான் நகர் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த கடையை வந்து சூஸ் பண்ணுங்க. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரைட் அண்ட் கேட்ல இருக்கும். இன்னும் 3 கேமும் இவங்ககிட்ட தான் இருக்கும். விளாட்னா எந்த கேம் விளாட்னாலும் ப்ரைஸ் உண்டு. அதான்டா தம்பி. ஆனால் உண்மையிலே வந்து எந்த கேம் விளாட்னாலும் ப்ரைஸ் உண்டு. வாங்க நம்ம அடுத்த கேமுக்கு ஏதாவது போயிடலாம். பாய். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நம்ம கொஞ்சம் விளையாட்டு பிரியர் தம்பி, அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டேன். இப்போ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஈட்டி, ஓகேவா? இப்படி வச்சு குறி வச்சு அடிக்கணுமா, நீங்கள் எந்தெந்த நம்பரில் அடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டாப்பில். ஆனால் இந்த கேம் வந்து 100 ரூபாய். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்ட்டு தம்பி? ஓகேடா. எப்படி கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணி கொடு. ஓகே, குறி மட்டும் சொல்ல முடியாது. அட நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார்? சும்மா சொல்லுங்க சார். நான் சொல்லித்தரேன். கை ஸ்ட்ரைட் சும்மா கை ஸ்ட்ரைட் வச்சு இப்படியா? இல்லைங்க. எதை இதை இப்படி நம்பர் கீழே. ஏய் சா மிஸ்ரா, இந்த பாட்டு உயிரா கரெக்டா? செவன். சார் 10க்கு தான் ட்ரை பண்ணேன், பட் 7 வந்துடுச்சு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இப்போ வந்து இந்த வேலாயுத பத்துல உங்க தளபதி இப்படி யூஸ் பண்ணுவார்ல, இப்படி அந்த மாதிரிலாம் வேணால? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? இது பாயிண்ட் இல்லையா? பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஏய் என்ன இலவிடாது. இந்த வாட்டி பார்ப்போம். பாயிண்டா? ரெட்ல வச்சிருக்குடா. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். 3 எது 1 தான் வச்சிருக்கேன்ல, 2 மிஸ். 10க்கு ட்ரை பண்ண வேலைக்கு ஆகல. நான் அந்த 8க்கா போயிடுறேன், 8, 9க்கா போயிடுறேன். நீ எந்த டயலாக எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சுட்டு பேசுறது எனக்கு தெரியும்டா. இதுக்கு இதுவும் கணக்கு இல்லையா? முடியல. என்னடா அந்த கரெக்டா நம்பர்ல எப்படா அடிக்கிறது? 1 தான் அடிச்சிருக்கேன். பாப்போம் இருங்க.
இந்த வாட்டி கண்டிப்பா நான் வந்து ஒலிம்பிக்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன். அதனால கண்டிப்பா இந்த வாட்டி வந்து நான் கரெக்டா அடிப்பேன். இந்த இதுதானே பார்க்கணும், அதுதானே பார்க்கணும். அதை பார்த்து அடிக்கிறேன் நான் போலையே. அப்ப நல்லா இழுக்கணுமோ? ஓகே. வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். இப்ப பாயிண்டா? அப்பா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த 10 அடிக்கணும்ட்டு. 7 அடிச்சிட்டேன், 10 அடிச்சிட்டேன். லாஸ்ட் தானே, மொத்தம் 17 விட்டுட்டேன். இன்னும் 2 தான். இது எப்படி சுட போறேன்னு தெரியல, பார்ப்போம். இப்ப என்ன காய்ஸ் லவ், இப்ப நான் அடிச்ச பிரைஸ் பாரு, இது கொடுக்குற கிஃப்ட். என்ன இது? காய்ஸ் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வேற இந்த கேம் விளாடுறது. ஆனா உண்மையிலே என்னன்னு தெரியல, இந்த பெசாநகர் பீச்ல வந்து எனி கேம் விளாட்னாலும் வந்து ஆனா நல்லா இன்ட்ரெஸ்டா ஆனா நம்ம எதாவது அடிச்சா கண்டிப்பா பிரைஸ் கிடைக்குது. இங்க பாருங்க ரெடி பேர். ஆனா இதை வாங்கி யார்கிட்ட கொடுக்குது எனக்கு தெரியல தம்பி. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், தலகாணி மாதிரி தான் யூஸ் பண்ண போறேன். சரி ஓகே விடுங்க. எனிவே இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பெசாநகர் இருக்கிறவங்க வந்து. அதுவும் தம்பி கடைக்கு வந்தோடனே எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. பட் நான் ப்ரைஸ் அடிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அடுத்து வந்து ஏதாவது சாப்பிட போகலாம். ரொம்ப நேரம் கேம் ஆட்டினா ரொம்ப டயர்டா இருக்கு. சாப்பிட்டு போயிடலாம். தம்பி சாப்பிட வரியா? ஓகேடா, ஓகே சாப்பிட போகலாம். பாய். ஓ குரலி வித்தையா காய்ஸ், ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த கேம் வந்து 50 ரூபாவா? பாப்பா எவ்வளவு நேரம் நிக்கிறேன்ட்டு. அக்கா போயிடலாமா? உங்க கணிப்பு எப்படிக்கா? இப்படி புச்சா கரெக்டா இருக்குமா, இப்படி புச்சா கரெக்டா இருக்குமா? இப்படிதான் எடுக்கணுமா? வட போச்சே, அதான் சுத்துது, ரொட்டேட் ஆகுது. அப்படியா? கஷ்டப்படணும்ல, கரெக்ட். கடுமையா உழைச்சாதான். அதுவும் கரெக்ட் தான்க்கா. ஐயோ பசங்களாம் பாக்குறாங்க இவ்வளவு ஜெயிச்சிருந்த வேலை. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. போயிடலாமாக்கா? ரெடிக்கா? அது இப்படி பிடிச்சாதான் கரெக்டா இருக்கும். அது சுத்தினே இருக்குது, பயங்கரமா சுத்துது. எங்கண்ணா? ஓகே ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. வா 41 போயிட்டேனா? 41 போயிட்டேன். பட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்படி பிடிக்க முடியல. அப்படி பிடிச்சா சுத்தினே இருக்குது. சரியா இது பண்ண முடியல. ஆனால் நம்ம ஒரு ட்ரிக்டாக் பாடலான்னு பார்த்தேன், அது பண்ணக்கூடாதான். இப்படி பிடிச்சிடலான்னு பார்த்தேன், அப்படி பண்ண முடியாதுன்ட்டாங்க. நான் இப்படிதான் பிடிச்சேன். ரொம்ப நேரம் நிற்க முடியல, டப்புன்னு வலிக்குது. இருந்தாலும் நான் வந்து நின்ற டைமுக்கு இந்த கிஃப்ட் தான் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சாப்பிட போலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ள இந்த கேம் வந்து நம்மளை கூட்டின்னு வந்துருக்க. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. காய்ஸ், ரொம்ப நேரம் வந்து கேம் விளையாடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேனா, அப்புறம் பார்த்தா அந்த கேம் விளாட்லான்னு பார்த்தேன். பட் அதில் தொங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அது முடியல. லாஸ்ட்டாக வந்து ஆனால் ஒன்று நகரில் வந்துட்டு பட் எந்த கேம் விளாட்னா எல்லா கேமும் ப்ரைஸ் உண்டு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு. பட் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபுட்டு சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் வந்து ஆர்டர் பண்ணனே வந்துச்சு நம்மளுக்கு. இது வந்து கடம்பா பார்த்துங்க, சும்மா வேற லெவலில் இருக்கு. அந்த லெமனை வந்து லைட்டாக போட்டு இது பார்த்தீங்களா? ஏன்னா ஆல்ரெடி நான் மீன் சாப்பிட்ருக்கேன். பட் நான் கடம்பா சாப்பிட்டதில்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன். வேற லெவலில் இருக்கு உண்மையிலே. காரமும் சரி, உப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு உண்மையிலே. ஆனியன் வச்சுன்னு லைட்டாக ஆனியன் தொட்டுக்கிட்டு
வச்சுப்பா. அல்டிமேட்டா இருக்கு, வேற லெவலு காய்ஸ். உண்மையிலே சொல்றேன், வந்தீங்கன்னா நிறைய பேர் மீன் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் கடமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. சூடா சாப்பிட்டது கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க எப்படி. இன்னும் நல்ல குக்கிங் ஆயிடுது. அல்டிமேட்டா இருக்குது, வேற லெவல்ல இருக்கு. வேற மாதிரி காய்ஸ் உண்மையிலே சொல்றேன், வேற லெவல்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, மஸ்ட் ட்ரை, ஒர்த்து. ஓகேவா, நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் வந்து இந்த பெசநகர் பீச்சுக்கு வந்துடுமே நிறைய கேம் அடித்தேன் ப்ரைஸ்லாம். அதை வந்து இப்போ நம்ம பொட்டேட்டோ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இந்த கடப்பா சாப்பிட்டோம். அடுத்து வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதை ஆர்டர் பண்ணிடுவோம், ஒன்றும் வரல. சரி, அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன ப்ரைஸ் இங்கே அடித்தேன் அது வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரைஸ் இதுதான். பார்த்தீங்களா, இது ஏன் வேலு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது இருக்கும், அம்பு மாரி விடுவாங்கல்ல, அந்த கேம் தான் விளாட்னேன். பட் எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் வேறு அம்பு விடுறது. துப்பாக்கி வச்சு பலூன் சொல்கிறது நிறைய வாட்டி விளையாடிருக்கேன். பட் அம்பு விடுறது நான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியா, சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விளாட்னேன். நான் அடிப்பேன் ஜெயிப்பேன் நான் எதுவும் பார்க்கவே இல்லை. பட் நான் விளாடும் போது ஒரு ரெண்டு வந்து ஒன்று வந்து 10ல் ஒன்று அடித்தேன், ஒன்று வந்து 7ல் அடித்தேன். அவங்க வந்து அந்த நம்பருக்கு எவ்வளோ அடிக்கிறோமோ அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட் தரானாங்க. எனக்கு வந்து இந்த கிஃப்ட்டு நான் வந்து அடித்தேன், 2 நம்பரில் அடித்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வேறு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட்டு. அடுத்த கிஃப்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து ஒரு 10 டம்ளர் வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட ஒரு 5 பந்து இருக்கும். அதை வந்து அடித்தா நம்மளுக்கு வந்து எத்தனை டம்ளர் கீழே விழுதோ அதுக்கேற்ற நம்மளுக்கு ஒரு பொம்மை கொடுப்பாங்க. இதை நான் அடித்தேன், குட்டி டெடி பேர். இந்த மறக்க மாட்டேன் இந்த நாளை வந்து நான், அது பெசநகரில் வந்து நான் மறக்க மாட்டேன். இது ஒரு கேம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குட்டி டெடி பேர். அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் அம்மாக்காக. இது எங்கள் அம்மா வந்து ஜாலியாக யூஸ் பண்ணிப்பாங்க. உப்பு, மிளகாத்தூள், கடுகு எல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. இது என்ன கேம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ரிங் இருக்கும், மொத்தம் ஒரு 10 ரிங்கு. அதை தூக்கி போட்டு அந்த ரிங்கில் வந்து ஏதோ ஒரு இதில் விழுந்துரும். பட் நான் வந்து ஏறுமனே ஒரு வாட்டி வந்து அந்த ரிங்கு விளையாடிருக்கேன். அதை நான் கண்ணை மூடி தான் போட்டேன், எனக்கு ஒரு பிஸ்கெட் தான் கிடைச்சிது. போன வாட்டி நான் விளையாடும் போது அது இங்கே இல்லை, இன்னொரு எக்ஸிபிஷனில் விளையாடும் போது. இந்த வாட்டி வந்து நான் இங்கே விளையாடும் போது எனக்கே ஒரு ஷாக்காக இருக்குது. அதே மாதிரி கண்ணை மூடி தான் தூக்கி போட்டேன். கிட்டத்தட்ட 10 ரிங்கு இருந்துச்சு, 10 ரிங்கும் போட்டு ஒன்றுமே இல்லை. இது தூக்கி போட்டேன் பாருங்க, கண்ணை மூடி இது விழுந்துச்சு எனக்கு இந்த ஜாடி. உண்மையிலே வந்து நீங்களும் வந்து இந்த பெசநகரில் வந்து இந்த மாதிரி கேம்லாம் எங்கே இருந்தாலும் ட்ரை பண்ணீங்கன்னா கண்ணை மூடிட்டு தூக்கி போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் நம்புகிறேன், எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எங்கள் அம்மாவுக்கு. நம்ம அடுத்து என்ன அடிச்சிருக்கோம் பார்ப்போமா. அடுத்து வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து அந்த தம்பி வந்து நம்மளுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாப்புல. நம்ம கேமராமேன் தம்பி வந்து என்ன சொன்னாப்புல, ப்ரோ எனக்கு இதுதான் வேணும், இதில் போடுங்கன்னாப்புல. பட் என்னால் இது போட முடியல. அந்த தம்பியை பார்த்துட்டு அந்த அண்ணன் வந்து இவ்வளோ நல்லா போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. இது ஏதோ கேமராமேன் வந்து கேட்டா போல, அதனால இது வந்து கிஃப்டாக கொடுத்தாப்புல. அந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நான் மறக்க மாட்டேன். இது எனக்கு இல்லை, இது கேமராமேனுக்கு தான், அவர் தான் கேட்டாப்புல இந்த கிஃப்ட்டை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொங்குறது, அந்த டைமிங்கில் தொங்கணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 40 தான் தொங்கினேன், அதுலேயே என்னால் தொங்க முடிஞ்சுது. எனக்கு வந்து இது கிடைச்சிது. இங்கே பார்த்தீங்களா, குட்டி கேட்டு. இது வந்து எனக்கு கிடைச்சிது. பட் என்னால் ரொம்ப நாள் தொங்க முடியல, ஏன்னா சுற்றிக்கினே இருக்கு. இப்படி ஐடியாவாக பண்ணலான்னு பார்த்தேன். பட் அப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி, பிடிச்சது தான் ஒரு வாட்டி தான் பிடிக்கணும், அந்த மாதிரி வந்து கிடையாது அப்படின்ட்டாங்க. எனக்கு இந்த கேட்டு கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கிஃப்ட்டு. இன்னைக்கு வந்து நான் வந்து பெசநகரில் வந்து நான் இங்கே நிறைய கேம் வந்தது, நிறைய கேம் விளாண்டேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கேம்லாம். இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். மேலே வந்து நல்லா மைனஸ்லாம் போட்டுறாங்க. அதேமாதிரி மசாலா போடுவான்னு கேட்டாங்க, போட்டிருங்கன்னேன். இதோட விலை 50 ரூபா தான். ட்ரை பண்ணி பார்த்துருவோம்.
மைனஸ்லாம் போடுறாங்க, அந்த பெப்பர் மசாலாலாம் போடுறாங்க. வேற லெவலில் இருக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்கு. என்ன ஒன்று கொஞ்சம் குச்சியோட சேர்த்து கஷ்டிக்கிற போல இருக்குது. சும்மா அப்படிலாம் இல்லை, இங்கே தான் இருக்கு. உண்மையிலே வேற லெவல். மறக்காம வந்தீங்கன்னா கடம்பா, கிங் பொட்டேட்டோ, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. வந்து சாப்பிட்டு பாருங்க. மீனும் நல்லா இருக்கு. வேற லெவல் சூப்பராக இருக்கு. நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஓகே, பாய்.